நல்லவனோ கெட்டவனோ நீ நாணயமா நடந்துக்கடா சாமி. நீ நடந்து செல்லும் பாதையில் என் அருள் உனக்கு துணையாக வரும்டா சாமி. நீ தேடும் அனைத்தும் உன்னுள் தாண்டா சாமி இருக்கிறது. அதை நீ நாடும் விதத்தில் தாண்டா சாமி அது செயல்படும். சாமி, ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, யாரையும் குறை பேசக்கூடாது. கோம்பைப்பட்டி ஆம்பளை சொல்றான் சாமி. தயக்கம் இருந்தால் சாதிக்க முடியாது, நடுக்கம் இருந்தால் சபையேற முடியாது, துக்கம் இருந்தால் மீளவே முடியாது, குழப்பம் இருந்தால் வாழவே முடியாது. எண்ணம் போல்தான் வாழ்க்கைடா சாமி. என்னை நாடி வருபவர்க்கு மனம் போல் வாழ்வு மலரும்டா சாமி. உலகத்தை உள்ளங்கையில் நெல்லிக்காய் போல் அடக்கி வச்சிருக்கோம்டா சாமி. அது அவனோட இருப்பிடம். அவனோட இருப்பிடத்துக்கு போறோம். அங்க நல்லவன் கெட்டவன் இருப்பான். நாம தான் சூதானமா பார்த்து நடந்துக்கணும்டா சாமி. நீ என்னை நினைக்க மறந்தாலும் நான் உன்னை நிழலாய் தொடர்ந்திருப்பேன்டா சாமி. நானே உனக்கு விலாசம். உனக்கு எதுக்குடா தனி விலாசம்? விலாசத்தை நீ ஏன் தேடுறடா சாமி? இவன் கொடுக்காதத வேறு யாரு சாமி கொடுக்க முடியும்? உப்பு மிளகாய் காரம் சும்மா கிடைக்குமாடா சாமி? பாடுபட்டாதாண்டா சாமி கிடைக்கும். எதையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு செய்யணும் சாமி. பின்னால அது போச்சு இது போச்சுன்னா நாம என்ன சாமி செய்யறது? என்னிடம் வந்தவன் பாடுபட்டு முன்னேறுவான் சாமி. எல்லா உசுருக்குள்ளையும் நாம தாண்டா சாமி இருக்கோம். நீ எதை தேடி அலைகிறாயோ அது இங்கேயே கிடைக்கும்டா சாமி. தான தர்மத்தின் மூலம் உன் கர்ம வினைகள் குறைந்து வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவாய் சாமி. இங்க வந்து விழுந்து நின்னுட்டா என்ன ஏதுன்னு கேட்கணும்லடா சாமி. மாரியம்மா, டாக்டர் நான் தான், காவல்காரன் நான் தான், போலீஸ்காரன் நான் தான். என்னைக்கும் உன் குடும்பத்துக்கு நான் தான் காவல்காரன். நம்பிக்கை உள்ளவர்க்கு நம்பிக்கையானவன்டா சாமி. உனக்கு நானே வழிகாட்டி. கஷ்டமென்று கலங்காதே, கணக்கன் பட்டியார் காப்பாற்றுவார் கலங்காதே. சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் சாமிகளின் கோயிலுக்குச் சென்றால் சாமிகளின் பொன்மொழிகள் அனைத்தும் படிப்பவர்களின் மனங்களில் மிகப்பெரிய நம்பிக்கையையும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்று உறுதியாக கூறலாம்.